தோல்வியடைந்த பேச்சுவார்த்தைகளின் போது நடைபெற்ற தரமான சம்பவங்களும் ஈரானினுடைய உறுதியான நிலைப்பாடும் ஆரம்பிக்கப்பட போகும் அடுத்த கட்ட போரும். ஈரானை அடிபணிய வைப்பதற்காக சரணடைய வைப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை ஆரம்பிக்கப் போகின்றாரா? மேலும் இதற்கு பதிலடியாக ஈரான் இன்னும் பயன்படுத்தாத அடுத்த துருப்புச் சீட்டையும் களமிறக்கப் போகின்றதா? ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கன்னிவெடிகளை முழுமையாக நீக்கப் போவதாக தெரிவித்துள்ள அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளமும் IRGC இராணுவம் அதிரடியாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளும் பதிலடிகளும் தெரித்து ஓடும் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களும், மத்திய கிழக்கை நோக்கி விரையும் போர்க்கப்பலும் அமெரிக்காவினுடைய விசேட படைப்பிரிவுகளும், சவுதி அரேபியாவிலே களமிறங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தானிய விமானப்படைகளும் பாகிஸ்தானிய துருப்புக்களும், ரஷ்யாவில் உள்ள சன்னி முஸ்லிம்களுடைய மத தலைவர் சவுதி அரேபியாவிடம் விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை, குவைத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான தாக்குதல்களும், குவைத் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய கைதுகளும், அயர்லாந்திலே சிதைக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய விமானமும், குவைத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 4 ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், குவைத்தினுடைய தேசிய பாதுகாப்பு படைத்தளங்கள் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குவைத் அரசாங்கம் தற்போது ஈரானுக்கு ஆதரவான பல முக்கியமான நபர்களையும் வியாபாரிகளையும் கைது செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2 நாட்களுக்குள் மாத்திரம் 24 பேரை கைது செய்திருப்பதாகவும், ஒருவருடைய குடியுரிமை பறிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஈரானிய தாக்குதல்களுக்கு ஆதரவாகவும் ஈரானுடைய செயற்பாடுகளுக்கு ஆதரவாகவும் நிதியுதவிகளை வழங்கியதாக கருதப்படக்கூடிய 8 பேரினுடைய பேர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இவர்கள் தலைமறைவாக இருப்பதாகவும் இவர்களை தேடுவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. ஏனைய அடிமை அரபு நாடுகளை போன்று தற்போது குவைத்திலும் ஈரானுக்கு ஆதரவானவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். மேலும் குவைத்துக்கும் ஈராக்குக்கும் இடையிலான எல்லை பிரதேசத்திலும் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இதற்கமை ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து கடந்த 5 நாட்களாக அயர்லாந்து முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் வெடித்துள்ளன. உயர்ந்து வரக்கூடிய எண்ணெய் விலைகள் காரணமாகவும் வாழ்க்கை செலவுகள் காரணமாகவும் இந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அயர்லாந்து அரசுக்கு எதிராக உச்சக்கட்ட போராட்டமாகவும் இது மாறி வருகின்றது. மேலும் குறித்த போராட்டத்தில் அயர்லாந்தினுடைய விவசாயிகளும் முழுமையாக களமிறங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அயர்லாந்தினுடைய தற்போதைய அரசாங்கம் பலஸ்தீனிய விவகாரங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தது. காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களை வெளிப்படையாக சுட்டிக்காட்டியிருந்தது. பலஸ்தீனிய போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவளிக்கக்கூடிய அரசாங்கமாகவே அயர்லாந்து அரசாங்கம் காணப்படுகின்றது. எனவே தற்போது எண்ணெய் விலையேற்றம் அதிகரித்திருப்பதனாலும் பொருளாதார நெருக்கடிகள் அதிகரித்திருப்பதனாலும் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மொசாட் உளவு பிரிவும் அயர்லாந்து அரசாங்கத்திற்கு எதிரான இந்த மக்கள் போராட்டங்களை அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய அயர்லாந்து மக்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எதிரான நிலைப்பாடுகளையே வெளிப்படுத்துகின்றார்கள். அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் தான் இந்த உலகம் அமைதியற்ற நிலைமைக்கு திரும்பியுள்ளது. இவை அனைத்திற்கும் மிக முக்கியமான காரணமாக அமெரிக்கா தான் இருக்கின்றது என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களையும் எழுப்பியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் அயர்லாந்தினுடைய விமான கட்டளை தளத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் C-130 சரக்கு விமானங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறித்த விமான கட்டளை தளத்திற்குள் புகுந்து அமெரிக்காவின் C-130 இராணுவ விமானங்களுக்கு மேலால் ஏறி குறித்த விமானங்களை கோடரியால் தாக்கியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமானோர் குறித்த விமானத்திற்கு மேலே ஏறி அமெரிக்காவினுடைய இராணுவ விமானத்தினை சிதைத்துள்ளார்கள். மேலும் குறித்த விமானத்தினை தீயிட்டு கொளுத்துவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்திலே அயர்லாந்து காவல்படையினர் குறித்த சம்பவத்தினை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதலினால் அமெரிக்காவின் C-130 விமானம் சேதமடைந்துள்ளது. குறித்த விமானத்தினை தற்போது பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ரஷ்ய முஸ்லிம்களின் ஆன்மீக சபையினுடைய தலைவரும் தலைமை முஃப்தியாகவும் இருக்கக்கூடிய எல்பெர் கிர்கனோவ் அவர்கள் சவுதி அரேபியாவிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். முஸ்லிம் நாடுகளின் சர்வதேச உச்சி மாநாடு நடைபெறப் போகின்றது. முஸ்லிம் நாடுகளுடைய தலைவர்களின் இந்த உச்சி மாநாட்டை ஈரானின் தலைநகரான தெஹ்ரானிலே மேற்கொள்ளுங்கள். பிராந்திய பிரச்சனைகள் தொடர்பான முடிவுகள் மேற்கத்தேய இடைத்தரகர்களின்றி அமெரிக்காவினுடைய இடைத்தரகர்களின்றி நடைபெற வேண்டும். இஸ்லாமிய உலகத்தால் மாத்திரமே இந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அனைத்து முஸ்லிம் நாட்டு தலைவர்களும்
ஒன்றிணைந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கான இடம் ஈரான் தான். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு அடிபணியாத ஈரானில் முஸ்லிம் நாட்டு தலைவர்களுடைய உச்சி மாநாட்டை நடத்துவதே சிறந்ததாகும். இதன் மூலமாகவே முஸ்லிம் நாடுகளுடைய உண்மையான பலம் வெளிக்கொண்டு வரப்படும். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணியக்கூடிய முஸ்லிம் நாடுகளில் இந்த உச்சி மாநாடுகளை நடத்துவதால் எந்த விதமான பயனும் கிடைக்கப் போவதில்லை என ரஷ்யாவினுடைய சன்னி முஸ்லிம்களுடைய தலைவர் வெளிப்படையான கோரிக்கையை சவுதி அரேபியாவுக்கு வழங்கியுள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்க அடிமையாகவும் ஜியோனிஸ்ட் அடிமையாகவும் இருக்கக்கூடிய இந்த அடிமை அரபு நாடுகளில் முஸ்லிம் நாடுகளுடைய உச்சி மாநாட்டை மேற்கொள்வதில் எந்த விதமான பயனும் இல்லை என்றும், உண்மையிலேயே முஸ்லிம்களுடைய உச்சி மாநாடு நடைபெற்று அதனுடைய பலம் வெளிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஈரானில் தான் இந்த உச்சி மாநாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சவுதி அரேபியாவினுடைய மன்னருக்கு உத்தியோகபூர்வமான கோரிக்கை கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளார். தற்போது ஈரான் இஸ்லாமிய குடியரசு வல்லரசாக மாறிவிட்டது. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தலைமையாக ஈரானை மாற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் முஸ்லிம் மத தலைவர்கள் தற்போது ஆரம்பித்து விட்டார்கள். மத்திய கிழக்குக்கு தலைமை தாங்கக்கூடிய நாடாக இதற்கு பிறகு சவுதி அரேபியா இருக்காது, ஈரான் தான் இருக்க போகின்றது என்பதனையும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் தற்போது ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான தலைமையாக ஈரான் தான் இருக்க போகின்றது என்பதனையும் ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகளையும் ஒன்றிணைத்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் போராடக்கூடிய ஒரே ஒரு நாடாக ஈரான் தான் இருக்கின்றது என்பதனையும் தற்போது அனைத்து ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய தலைமையாக சவுதி அரேபியா அல்லாமல் ஈரான் தான் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகளும் தற்போது அதிகரித்து விட்டன. இதனால் தான் சவுதி அரேபிய அடிமைகளும் அதனுடைய பக்தர்களும் தற்போது ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை வலுவாக ஆரம்பித்துள்ளார்கள். ஷியா சன்னி என்கின்ற பிரிவினைவாதத்தையும் தூண்டுவதற்கு வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றார்கள். சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இதற்கான அதிகளவான பணத்தையும் தற்போது முதலீடு செய்துள்ளார்கள். பில்லியன் டாலர்களில் முதலீடுகளை மேற்கொண்டுள்ளார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசு வல்லரசாக மாறிவிட்டது. இதனால் சவுதி அரேபியாவினுடைய தலைமையும் வீழ்த்தப்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து விட்டன. இவற்றை நாங்கள் முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே தற்போது அடிமை அரபுகளும் அதனுடைய பக்தர்களும் பல வேலை திட்டங்களையும் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் உண்மையில் இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைய போகின்றன. இதற்கு பிறகும் இவர்களுடைய இந்த பிரிவினைவாதத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. உலக முஸ்லிம்கள் ஒரு பொழுதும் இந்த பிரிவினைவாதத்தை இதற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் இந்த பிரிவினைவாதமானது அமெரிக்காவினாலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினாலும் திட்டமிட்டு விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய புற்றுநோய் என்பதனையும் உலக முஸ்லிம்கள் தற்போது உணர்ந்து கொண்டுள்ளார்கள். இதனால் அடிமை அரபுகளும் அதனுடைய பக்தர்களும் எத்தனை பில்லியன் டாலர்களை ரியால்களை களமிறக்கினாலும் அவர்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் ஒரு பொழுதும் அந்த பிரச்சாரங்கள் எடுபட போவதில்லை, தோல்வியிலேயே முடிவடையும். அடுத்து நேற்று மாலை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஃபுஜேரா துறைமுகத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக செல்வதற்கு முயற்சி செய்தன. நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். நேற்றிரவு வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அதே நேரம் குறித்த போர்க்கப்பல்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடந்து விட்டதாக அதிகளவான அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டன. இருப்பினும் குறித்த போர்க்கப்பல்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்கவில்லை. ஈரானிய IRGC ராணுவத்தினர் குறித்த போர்க்கப்பல்களை சுற்றி வளைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவுடைய குறித்த போர்க்கப்பல்கள் பின்வாங்கியிருந்தன. மேலும் இந்த தகவல்களை இன்று அதிகாலை அமெரிக்க ஊடகங்களும் ஒப்புக்கொண்டிருந்தன. அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்கவில்லை. ஈரானிய IRGC ராணுவத்தினுடைய எச்சரிக்கைகளுக்கு பின்பு ட்ரோன் தாக்குதல்களுக்கு பின்பு குறித்த போர்க்கப்பல்கள் மீண்டும் ஹெர்மோஸ் ஜலசந்தியிலிருந்து ஃபுஜேரா துறைமுகத்தை நோக்கியே பின்வாங்கி விட்டது என அமெரிக்க ஊடகங்களும் தற்போது ஒப்புக்கொண்டு செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவு அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று நாங்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே புதிய வழித்தடத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளோம். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக சரக்கு கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்காக ஒரு பாதுகாப்பான வழித்தடத்தை உருவாக்குவதற்கே நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். இதற்கமைவாக நாங்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானினால் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னிவெடிகளை முழுமையாக அகற்றப் போகின்றோம். இந்த கன்னிவெடிகளை நீக்கி பாதுகாப்பான ஒரு போக்குவரத்து பாதையை உருவாக்கப் போகின்றோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்க போர்க்கப்பல்கள் களமிறங்கி இருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் போலியானவை. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் ஊடாக எந்த ஒரு கப்பலின் போக்குவரத்தையும் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் ஈரான் இஸ்லாமிய குடியரசிடமே காணப்படுகின்றது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரானினுடைய கடற்படையினர் முழுமையாக கட்டுப்படுத்துகின்றார்கள். மேலும் நீங்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கடப்பதற்கு முயற்சி செய்தால் அதற்கான உச்ச பதிலடிகளை நாங்கள் வழங்குவோம். எங்களுடைய கடற்படையினர் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள் என காத்தமல் அன்பியாவினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
அடுத்து நேற்றிரவு அமெரிக்கா மத்திய கிழக்கை நோக்கி அதிகளவான துருப்புக்களை மேலதிக துருப்புக்களை அனுப்புவது தொடர்பான முடிவுகளை எடுத்திருந்தது. அமெரிக்காவின் 82வது வான்வழி படைப்பிரிவை சேர்ந்த 2000 துருப்புக்களையும் டெல்டா படை வீரர்களையும் மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பியிருப்பதாக பென்டகன் அறிவித்துள்ளது. மேலும் USS ஜார்ஜ் W. புஷ் என்கின்ற அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதாக அமெரிக்காவின் பென்டகன் அறிவித்துள்ளது. நேற்றிரவு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பாகிஸ்தானினுடைய விமானப்படைகளும் பாகிஸ்தானினுடைய துருப்புக்களும் சவுதி அரேபியாவிலே களமிறங்கியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 13,000க்கும் அதிகமான பாகிஸ்தானிய சிப்பாய்களும் பாகிஸ்தானிய விமானப்படையை சேர்ந்த 18 படைப்பிரிவுகளும் 18 போர் விமானங்களும் சவுதி அரேபியாவின் கிங் அப்துல் அசீஸ் விமான கட்டளை தளத்தில் முழுமையாக களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகமே நேற்றிரவு இவற்றை வெளியிட்டிருந்தது. பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஈரான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவ்வாறு ஈரான் ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டால் சவுதி அரேபியாவை பாதுகாப்பதற்காக பாகிஸ்தானிய விமானப்படையும் துருப்புக்களும் முழுமையாக களமிறங்குவார்கள் என்கின்ற செய்தியை அனுப்புவதற்காகவே சவுதி அரேபியா பேச்சுவார்த்தை நடைபெறும் சந்தர்ப்பத்தில் பாகிஸ்தானிய விமானப்படைகளையும் துருப்புக்களையும் சவுதி அரேபியா களத்திலே களமிறக்கியது. இருப்பினும் சவுதி ஜூனியனுடைய இந்த சிறுபிள்ளை விளையாட்டுகளை கண்டு ஈரானியர்கள் ஒரு பொழுதும் அஞ்சப் போவதில்லை. அத்தோடு சவுதி அரேபியாவினுடைய இந்த செயற்பாடானது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நேரடியான தாக்குதல்களையும் உறுதிப்படுத்துகின்றது. 2 வாரத்திற்கு பின்பு மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் எண்ணெய் குழாய்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டால் சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் பாகிஸ்தானோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மூலோபாய பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு அமைவாக பாகிஸ்தானினுடைய விமானப்படைகளை பயன்படுத்தி பாகிஸ்தானிய துருப்புக்களை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு சவுதி அரேபியா தயாராக இருக்கின்றது என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததற்கு பின்பு பாகிஸ்தானிய மத்தியஸ்தம் நீக்கப்பட்டுவிடும். இதனால் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மூலோபாய பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை பயன்படுத்தி சவுதி அரேபியா பாகிஸ்தானை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தும். அது மட்டுமல்லாமல் யமன் ஹவுதிகளுக்கு எதிராகவும் பாகிஸ்தானிய விமானப்படைகளை சவுதி அரேபிய அடிமைகள் பயன்படுத்துவார்கள். இதற்கான வேலை திட்டங்களை தான் தற்போது சவுதி அரேபியா மேற்கொண்டு வருகின்றது. நேற்றிரவு பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினுடைய கொள்கை வகுப்பாளர்களும் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தலைமைகளும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் பேச்சுவார்த்தை மேசையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஈரானிய தலைமைகளையும் பிரதிநிதிகளையும் படுகொலை செய்ய வேண்டும் என்றும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். பேச்சுவார்த்தை மேசையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஈரானிய தலைமைகளுக்கும் பிரதிநிதிகளுக்கும் உச்சக்கட்ட அழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் அவர்களையும் படுகொலை செய்ய வேண்டும், படுகொலை பட்டியலில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என அமெரிக்காவின் கொள்கை வகுப்பாளர்கள் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் இவை தொடர்பான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். உங்களுடைய அழுத்தங்களுக்கு பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல, மேலும் எங்களை படுகொலை செய்வதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான வெற்றியையும் அடைந்து கொள்ள முடியாது என்றும் பதில் வழங்கியிருந்தார். அத்தோடு நேற்று மாலை ஆரம்பமான இந்த பேச்சுவார்த்தை 21 மணித்தியாலங்களாக தொடர்ந்தது. இன்று காலை 7:30 மணியளவிலேயே குறித்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்திருந்தன. மேலும் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானினுடைய ஃபர்ஸ்ட் நியூஸ் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. 6 வார கால போரிலே அமெரிக்காவினால் அடைந்து கொள்ள முடியாத இலக்குகளை இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக அடைந்து கொள்வதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி உட்பட இன்னும் பல பிரச்சனைகளிலும் நிபந்தனைகளிலும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள முடியாத பல கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் முன்வைக்கின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி தொடர்பாகவும் ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாகவும் மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் அமெரிக்கா ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஒன்றிணைந்து வழிநடத்துவதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கின்றது. ஈரானும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அமெரிக்காவுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாகவே ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை வழிநடத்த வேண்டும் என்றும் அமெரிக்கா கோரிக்கைகளை முன்வைக்கின்றது. மேலும் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாக நாங்கள் முன்வைத்திருந்த நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கின்றது. ஈரானினுடைய 10 நிபந்தனைகளில் பெரும்பாலானவற்றை ஏற்றுக்கொள்வதில் அமெரிக்கா பின்வாங்குகின்றது. இதைத் தொடர்ந்து ஈரான் ஒரு பொதுவான கட்டமைப்பை முன்மொழிந்தது. ஆனால் அமெரிக்காவினுடைய பேராசை மனப்பான்மையும் அவர்களுடைய முட்டாள்தனமான சிந்தனைகளும் இவற்றை தோல்வியை
தோல்வியை நோக்கி நகர்த்திவிட்டன. முடிவு எடுக்கக்கூடிய பொறுப்பு தற்போது அமெரிக்காவிடம் இருக்கின்றது. எங்களுடைய நிலைப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டால், ஈரான் வகுத்திருக்கக்கூடிய பொதுவான கட்டமைப்புக்கு அமெரிக்கா முழுமையாக இணங்கினால் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரான் ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்காது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இதற்கு முன்பு இருந்ததை போன்று இருக்காது. இதிலே ஈரானிய தலைமைகள் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்கள். மேலும் இவற்றை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள மறுப்பதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியை நோக்கி நகர்ந்துள்ளது என ஈரானினுடைய ஃபர்ஸ்ட் நியூஸ் ஊடகம் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியிருந்தார். இதிலே பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்திருப்பதாகவும் இது ஈரானுக்கு மிகவும் கெட்ட செய்தியாக அமைந்துள்ளது என்பதனையும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஜே.டி. வான்ஸ் உட்பட ஏனைய அமெரிக்க அதிகாரிகளும் பாகிஸ்தானை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அதே போன்று ஈரானிய தலைமைகளும் பாகிஸ்தானில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அமெரிக்கா மற்றும் ஈரானிய தலைமைகள் மேற்கொண்ட பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று காலை நிறைவடைந்தன. அமெரிக்கா மற்றும் ஈரானிய தலைமைகளுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். இன்னும் 10 நாட்களுக்குள் அமெரிக்க மற்றும் ஈரானிய தலைமைகளுக்கு இடையிலான அடுத்த கட்ட சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்கும் நாங்கள் முயற்சி செய்து வருகின்றோம். மேலும் இதுவரைக்கும் இரு தரப்பினரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் போரை மீண்டும் ஆரம்பித்துவிடக் கூடாது என்றும் பாகிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிராக சமூக ஊடக வலைத்தளத்திலே போரை மேற்கொண்டு வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். ஈரானை அடிப்பணிய வைப்பதற்கு நாங்கள் கடற்படை முற்றுகையை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்தார். உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறிவிப்புகளை நினைத்தால் சிரிப்பாகவே இருக்கின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை அமெரிக்க இராணுவத்தினால் மீட்டெடுக்க முடியவில்லை. ஈரான் இஸ்லாமிய வல்லரசிடம் அமெரிக்க வல்லரசு தோல்வியடைந்து வருகின்றது. ஈரான் இஸ்லாமிய வல்லரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீட்டெடுக்க முடியவில்லை. இப்படியான நிலைமையில் தற்போது ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை மேற்கொள்ளப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதாவது அமெரிக்க போர்க்கப்பல்களையும் அமெரிக்க துருப்புக்களையும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே களமிறக்கி ஈரானினுடைய கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் ஓமான் வளைகுடா பிரதேசம் வழியாக வெளியேற முடியாமல் குறித்த கப்பல்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டத்தையே டொனால்ட் ட்ரம்ப் நடைமுறைப்படுத்த போகின்றார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை ஆரம்பித்தால் ஈரானியர்கள் இன்னும் பயன்படுத்தாத அடுத்த துருப்புச் சீட்டான யமன் ஹவுதிகளையும் முழுமையாக களமிறக்குவார்கள். செங்கடல் பிரதேசத்தை, பாபல் மண்டப் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவார்கள். இவ்வாறு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் பாபல் மண்டப் பிரதேசத்தையும் முழுமையாக இழுத்து மூடி ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பல்களையும் ஏனைய கப்பல்களையும் சிதைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் பாபல் மண்டப் பிரதேசத்தினை யமன் ஹவுதிகள் முழுமையாக இழுத்து மூடினால் அதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு புறத்தாலும் கெஞ்ச வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை இழுத்து மூடியதற்கே இந்த நிலைமை என்றால் பாபல் மண்டப் பிரதேசத்தினை இழுத்து மூடியதற்கு பின்பு என்ன நடைபெறும் என்பதனை சிந்தித்து பாருங்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கடற்படை முற்றுகை யமன் ஹவுதிகளையும் வல்லரசாக மாற்றப் போகின்றது. செங்கடல் பிரதேசத்தினுடைய ராஜாக்களாக இருக்கக்கூடிய யமன் ஹவுதிகளும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அடுத்த வல்லரசாக மாறிவிடுவார்கள். எனவே இந்த நிலைமை தான் இறுதியில் ஏற்பட போகின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.